ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான சென்னா மசாலா ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னா நம்ம ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சென்னா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு பேஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம், தேங்காய் பேஸ்ட்டு. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் ஆட் பண்ணிப்போம், ஒரு வெங்காயத்தை. நெக்ஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணிப்போம், ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இப்போ சென்னா வெந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி குழைய வெந்திருந்ததுன்னா நீங்கள் கிரேவி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம், 2 ஸ்பூன் அளவு ஆயில். நெக்ஸ்ட் இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கறிப்பிலை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது கூட 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கோ கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்குள்ளே நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி. நீங்கள் கலர் கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை சில்லி பவுடர் மட்டும் மல்லித்தூள் இது ஆட் பண்ணாலே போதும். இப்போ இது நல்லா வெங்காயத்தோடு நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது கூட ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியவே. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சென்னாவை இது கூட நம்ம தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வேறு எதுவும் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஓரளவு நல்லா வெந்து திக்னஸ் ஆயிடுச்சு கிரேவி. நீங்கள் இது குழம்பு மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸாக நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா கிரேவி மாதிரி கட்டியாக வந்துடும். பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், கிரேவி மாதிரி எவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.